நேஷனல் மலேரியா எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு சொல்றோம். எலிமினேஷன் என்றால் என்ன மெடிக்கல் டெர்மினாலஜில, எராடிகேஷன் என்றால் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, எலிமினேஷன்னா நியூ கேசஸ், அதாவது இனிமே நான் எலிமினேஷன் ஃபேஸ்ன்னு அறிவித்த பிறகு எனக்கு நியூ கேசஸ் வந்து வரக்கூடாது. அதனால தான் நான் எலிமினேஷன் சொல்றேன். எராடிகேஷன்னா இதுவரை உள்ள டிசீஸை கம்ப்ளீட்டா நான் வந்து அந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆனவங்களையும் சேர்த்து நான் ட்ரீட் பண்றதுக்கு பேர் தான் எராடிகேஷன். அது இல்லாம இன்னொன்னு சொல்லணும்னா, எலிமினேஷன்னா டிரான்ஸ்மிஷனை தடுக்கிறது. கொசுவிடமிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய டிரான்ஸ்மிஷனை தடுக்கிறதுக்கு பேர் தான் எலிமினேஷன். அதே மாதிரி லெப்ரசியில எராடிகேஷன் சொல்றீங்க, வேற ப்ரோக்ராம்ல எலிமினேஷன் நீங்க சொல்ல வரீங்கனாலே, போலியோ வந்து எலிமினேட்டட் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு போலியோ பரவாது. மலேரியா மனிதனிடமிருந்து மனிதனுக்கு எஸ், அப்ப மேன் டு மேன் டிரான்ஸ்மிஷன் தான். அந்த டிரான்ஸ்மிஷனை தடுக்கிறது தான் நம்மளோட பிரதான வேலை. நம்மளோட கோல் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, எலிமினேட் மலேரியா பை 2030. 2030க்குள்ள இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் மலேரியா இருக்கக்கூடாது. இப்போதைக்கு ஏபிஐன்னு ஒன்று வச்சு நம்மளை கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஏபிஐ என்றால் என்ன? ஆனுவல் பேரசைட் இண்டெக்ஸ். ஆனுவல் பேரசைட் இண்டெக்ஸ் என்றால் கேசஸ் பர் 1000 பாப்புலேஷன் பர் இயர். அதாவது எவ்வளவு கேசஸ் உங்களுடைய டோட்டல் பாப்புலேஷனில் ஒரு வருடம் இருந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு உங்களோட பாப்புலேஷன் வந்து ஒரு 5000 பேர் கொண்ட, ஒரு 1000 பேர் கொண்ட வில்லேஜ்னு வச்சுக்கோங்க. 1000லேருந்து 1200 பேர் கொண்ட கிராமத்தில் நீங்கள் வாழ்றீங்க. அதில் ஒருவருக்கு கம்மியாக, அதாவது ஒருவருக்கு கூட மலேரியா இல்லை என்றால் ஏபிஐ லெஸ் தேன் 1 நம்ம சொல்றோம். ஒருவருக்கு இருந்தால் ஏபிஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஒருவருக்கு மேல் இருந்தால் ஏபிஐ இஸ் மோர் தேன் 1 சொல்றோம். கிளாசிபிகேஷன் இப்படிதான் பண்ண போறோம். ஆனுவல் பேரசைட் இண்டெக்ஸ், ஒரு வருட காலகட்டத்தில் நான் டெஸ்ட் செய்த நபர்களுக்கு எத்தனை பேருக்கு மலேரியா கன்ஃபார்ம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத வச்சு தான் நான் என்ன சொல்ல போறேன், ஏபிஐயோட வேல்யூவை சொல்ல போறேன். ஏபிஐ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கன்ஃபர்ம்டு கேசஸ் பை டோட்டல் பாப்புலேஷன் இன்டூ 1000 பர் இயர். ஒரு வருடத்திற்கு நான் சொல்ல போறேன். அப்ப நான் சொல்லும் பொழுது எந்த மாவட்டங்களில் எல்லாம் ஏபிஐ, அந்த ஆனுவல் பேரசைட் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏபிஐ லெஸ் தேன் 1 இருக்கோ அந்த மாவட்டங்கள் எல்லாம் எலிமினேஷனுக்கு ஃபிட்னு அர்த்தம். லெஸ் தேன் 1 என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். லெஸ் தேன் 1 0.1, அதாவது புள்ளி ஒரு மனிதனுக்கு வந்திருக்கலாமா? வராது. 1000 பேர்ல நீங்க கால்குலேஷன் எடுக்கும் பொழுது அது ஹோல் நம்பரா தான் வரணும். ரைட்டுங்களா? இப்போ ஒரு 5000 பாப்புலேஷன் 10,000 பாப்புலேஷன் நான் எடுக்கும்போது எனக்கு 0.8 அந்த மாதிரிலாம் வரலாம். ஏன்னா 1000 பேருக்குன்னு பார்த்தா ஒருவருக்கு இருந்திருக்கும், 8000 பேருக்கு பார்க்கும்போது ஒருவருக்கு இருக்கும். ஆனால் 1000 பேருக்குன்னு பார்க்கும்போது அப்படி வராதுன்றத கேல்குலேஷனால சொல்றோம். ஸோ நம்ம மாநிலம், நம்ம மாவட்டம் ஏன் வந்து எலிமினேஷனுக்கு சூஸ் ஆயிருக்குன்னா, அந்த ஏபிஐ லெஸ் தேன் 1 ஃபார் மோர் தேன் 5 இயர்ஸ் இருக்கணும். அப்பதான் உங்களை எலிமினேஷன் ஒரு ஃபேஸுக்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பரிந்துரைக்கும். ஓகே, விழுப்புரம் மாவட்டம் வந்து கடந்த 5 வருடமாக மலேரியா கேஸை ரிப்போர்ட் பண்ணல,